சரி இதான் வந்து பார்த்தீங்கன்னா 2 ஸ்ட்ரோக் பெட்ரோல் இன்ஜின். ஓகேவா, இது 2 ஸ்ட்ரோக் பெட்ரோல் இன்ஜின். நம்ம இதில் என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா இந்த பெட்ரோல் இன்ஜினோட போர் டைமிங் டயக்ராம் பற்றி படிக்க போகிறோம். ஸோ போர் டைமிங் டயக்ராம் என்னென்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வால்வ் வந்து எப்போ ஓப்பன் ஆகுது. இதில் வந்து நமக்கு இன்லெட் வால்வு அவுட்லெட் வால்வு இருக்குது. ஸோ இந்த இன்லெட் வால்வு அவுட்லெட் வால்வு வந்து எப்போ ஓப்பன் ஆகுது, எப்போ க்ளோஸ் ஆகுது, அதை பற்றி படிக்க போகிறோம். ஸோ பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து இதுதான் இன்லெட் வால்வு. நமக்கு பார்த்தீங்கன்னா இதுதான் வந்து இன்லெட் வால்வு. இது பார்த்தாலே உங்களுக்கு தெரியும். அவுட்லெட் வால்வு பார்த்தீங்கன்னா இதுதான் அவுட்லெட் வால்வு. இப்போ நமக்கு இந்த 2 ஸ்ட்ரோக் இன்ஜின் பொறுத்தளவில் எக்ஸ்ட்ராவாக வந்து டிரான்ஸ்போர்ட் போர்ட்டுன்னு இருக்கும். நான் இருக்குது பாருங்கள், இதுதான் டிரான்ஸ்போர்ட் போர்ட்டு. இன்லெட் வால்வு மூலமாக நமக்கு வந்து கிராங்கேஸுக்குள்ளே வந்து நமக்கு பெட்ரோல் வந்துச்சுன்னா டிரான்ஸ்போர்ட் போர்ட் மூலமாக நமக்கு பெட்ரோல் வந்து பார்த்திங்கன்னா சிலிண்டருக்குள்ளே வருது, கம்பஷன் சாம்புக்குள்ளே வருது. ஸோ வந்து இதுதான் டிரான்ஸ்போர்ட் போர்ட் மூலமாக வருது. இப்போ வந்து நமக்கு வந்து செக் பண்ணி பார்க்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா எதில் வந்து எந்த இடத்துல வந்து எல்லாம் ஓப்பன் ஆகுதுன்னு பாருங்கள். இப்போ இன்லெட் வால்வு நமக்கு ஓப்பன் ஆகிடுச்சு. லைட்டான ஓப்பன் ஆகிருக்கா? இப்போ க்ளோஸில் இருக்குது. இன்லெட் வால்வு வந்து ஓப்பன் ஆகுது. பிஸ்டன் மேலே போக போக நமக்கு வந்து இன்லெட் வால்வு ஓப்பன் ஆகுது. அது இன்லெட் வால்வு ஓப்பன் ஆச்சுன்னா கிராங்க் கேஸுக்குள்ளே நமக்கு வந்து பெட்ரோல் எல்லாமே வரும். ஓகே, இன்லெட் வால்வு வந்து ஓப்பன் ஆகிடுச்சு. ரைட்டு. அடுத்தது பார்த்தீங்கன்னா அந்த நமக்கு உள்ளே இருந்த பெட்ரோல்னால் டிரான்ஸ்போர்ட் போர்ட் மூலமாக கம்பஷன் சேம்பரில் வரும். டிரான்ஸ்போர்ட் போர்டு ஓப்பன் ஆகுது பாருங்கள். டிரான்ஸ்போர்ட் போர்டு ஓப்பன் ஆகிடுச்சு. ஓப்பன் ஆகுனா பெட்ரோல் எல்லாமே நமக்கு கம்பஷன் சேம்பரில் வருது. அதே நேரத்தில் இது நமக்கு ஓப்பன் ஆகும்போது எக்ஸாஸ்ட் போர்ட்டும் ஓப்பன் ஆகுது. ஏன் எக்ஸாஸ்ட் போர்ட் ஓப்பன் ஆகுதுன்னா உள்ளே இருக்கிற புகை எல்லாமே இந்த டிரான்ஸ்போர்ட் மூலமாக வரக்கூடிய பெட்ரோல் ஊற்றினா அடித்து வெளியே தள்ளுது. ஸோ வந்து அதுவும் வந்து நமக்கு புகை எல்லாமே வெளியே போகுது. இந்த 2 ஸ்ட்ரோக் இன்ஜினில் வந்து நமக்கு ப்ராப்ளம் பார்த்திங்கன்னா டிரான்ஸ்போர்ட் போர்ட்டும் எக்ஸாஸ்ட் போர்ட்டும் ஒரே நேரத்தில் ஓப்பன் ஆகும். ஸோ இந்த மாதிரி ஓப்பன் ஆகும்போது நமக்கு கொஞ்சம் பெட்ரோலுமே நமக்கு வந்து வேஸ்ட் ஆகக்கூடிய வாய்ப்பு இருக்குது. ஸோ அது ஒரு சின்ன ட்ராபக்காக இருக்குது. சரி, ஓகே. இப்போ டிரான்ஸ்போர்ட் கூட ஓப்பன் ஆகுது, எக்ஸாஸ்ட் போர்ட்டும் ஓப்பன் ஆகிடுச்சு. ரெண்டுமே அடித்து வெளியே தள்ளுது. ஸோ இப்போ உள்ளே இருக்க பெட்ரோல்லாம் பார்த்திங்கன்னா இப்போ நமக்கு கம்ப்ரஸ் ஆகுது. ஸோ இந்த இடத்துல வரும்போது நமக்கு இன்ஜெக்ஷன் நடக்கும், ஸ்பார்க் ஆகும். ஸ்பார்க் ஆகும்போது ஃபயர் உருவாகுது. ஸோ ஃபயர் உருவாகும்போது நமக்கு கம்பஷன், அதாவது வந்து கம்பஷன் ஸ்டேஜில் இருக்கும். ஸோ அந்த கம்பஷன் ஸ்டேஜில் ஆனோடனே நமக்கு வந்து புகை உருவாகுது. அந்த புகை எல்லாமே எக்ஸாஸ்ட் போர்ட் மூலமாக நமக்கு வந்து வெளியே போகுது. அதே நேரத்தில் டிரான்ஸ்போர்ட் போர்டும் ஓப்பன் ஆகும், கோயிலாம் உள்ளே வரும். ஸோ இதுதான் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வந்து அந்த 2 ஸ்ட்ரோக் இன்ஜினோட போர் டைமிங் நமக்கு. ஸோ அது வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வந்து இதில் நோட் பண்ணணும். ஃப்ளை வீல் வந்து நோட் பண்ணணும், எங்கெங்கே வந்து நமக்கு எந்த இடத்துல வந்து கரெக்டாக நமக்கு வந்து ஓப்பன் ஆகுதுன்னு சொல்லிட்டு. டிரான்ஸ்போர்ட் போர்ட் பார்த்திங்கன்னா கரெக்டாக இப்போ இந்த இடத்துல ஓப்பன் ஆகுது. ஸோ இதில் வேல்யூ பார்த்திங்கன்னா 52. ஃப்ளை வீலில் இதோட வேல்யூ பார்த்திங்கன்னா 52. ஸோ இன்லெட் போர்டு ஓப்பன் பார்த்திங்கன்னா 52 வந்து கரெக்டாக ஓப்பன் ஆகுது. ஸோ இதில் நம்ம வந்து 52ன்னு சொல்லி எழுதிடலாம். ஸோ அது சாரி, இன்லெட் போர்டு இங்கே இருக்குது. இன்லெட் போர்டு இது டிரான்ஸ்போர்ட் போர்டு. டிரான்ஸ்போர்ட் ஓப்பன் பார்த்திங்கன்னா நமக்கு 52 டிரான்ஸ்போர்ட் போர்டு ஓப்பன் ஆகுது. ஸோ அது எங்கே க்ளோஸ் ஆகுது மட்டும் பாருங்க. இப்போ க்ளோஸ் ஆகிடுச்சு. க்ளோஸ் ஆன வேல்யூ பார்த்திங்கன்னா நமக்கு 69. சரி, ஓகே. இப்போ இக்னிஷன் நமக்கு எங்கே வச்சு நடக்கும் பார்த்திங்கன்னா மேலே வச்சு தான் இக்னிஷன் நடக்கும். ஸோ மிஷினை மேலே கொண்டு போயிடலாம். இப்போ நம்ம வந்து வேல்யூ நோட் பண்ணலாம். 36. இப்போ இன்லெட் வால்வு ஓப்பன் பார்க்கலாம். இன்லெட் வால்வு வந்து இப்போ ஓப்பனாக இருக்குது. நமக்கு இன்லெட் வால்வு வந்து இப்போ ஓப்பனாக இருக்கா? இப்போ க்ளோஸாக இருக்குது, இப்போ ஓப்பனாக இருக்குது. ஸோ ஓப்பனாக இருக்கும்போது அதோட வேல்யூ நோட் பண்ணிக்கலாம். 45. இப்போ இன்லெட் வால்வு க்ளோஸ் பண்ணுறோம். நம்ம இன்லெட் வால்வுக்கு க்ளோஸ் பண்ணுறோம். இப்போ ஃபுல்லாகவே இன்லெட் வால்வு வந்து நமக்கு பார்த்திங்கன்னா க்ளோஸ் ஆகிடுச்சு. இன்லெட் வால்வு பார்த்திங்கன்னா ஃபுல்லாகவே இப்போ க்ளோஸ் ஆகிடுச்சு. ஸோ இதோட வேல்யூ இப்போ நோட் பண்ணிங்கன்னா எவ்வளோன்னு பார்த்திங்கன்னா 17. இப்போ எக்ஸாஸ்ட் வால்வு மட்டும் தான் இருக்குது. ஸோ எக்ஸாஸ்ட் வால்வு ஓப்பன் ஆகும்போது பார்க்கலாம். எக்ஸாஸ்ட் வால்வு இப்போ ஓப்பன் ஆகிடுச்சு. ஸோ வேல்யூ எவ்வளோன்னு பார்த்தாச்சுன்னா 69.
68. இப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு டிரான்ஸ்போர்ட் போர்ட் வந்து 69 ஓப்பன் ஆகிருக்குது. எக்ஸாஸ் போர்ட் பார்த்தீங்கன்னா 68 ஓப்பன் ஆகிருக்கு. ஏன்னு பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு பாயிண்ட் மட்டும் டிஃப்ரெண்ட் வந்திருக்கு. ஏன்னு பார்த்தீங்கன்னா கரெக்டாக டிரான்ஸ்போர்ட் போட்டு ஓப்பன் ஆகின சாரி இது 51 வந்து எக்ஸஸ் போர்ட் ஓப்பன் ஆகுது. 53 தான் நம்ம ஓப்பன் ஆகும். ஸோ ஏன் வந்து நமக்கு வந்து இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் இருக்குன்னா டிரான்ஸ்போர்ட் போர்டு ஓப்பன் ஆகின உடனே நமக்கு வந்து குயில் வந்து உள்ள கம்பஷன் சேம்பரில் வருது. ஸோ அதை அப்படி அடித்து அதே நேரத்தில் ஒரு பாயிண்ட் கழித்து நமக்கு வந்து எக்ஸஸ் போர்டு ஓப்பன் ஆகும்போது அந்த பெட்ரோல் வந்து நமக்கு வந்து புகை அடித்து அப்படி வெளியே தள்ளது கரெக்டாக டைமிங் கரெக்டாக இருக்கும். ஸோ அதனால தான் ஒரு பாயிண்ட் லைட்டாக நமக்கு வந்து எக்ஸஸ் போர்ட் வந்து ஓப்பன் ஆகுது. ஸோ இப்போ க்ளோஸ் பார்த்தீங்கன்னா எக்ஸஸ் போர்டு க்ளோஸ் ஆகிடுச்சு. வேல்யூ பார்த்தீங்கன்னா 47 இருக்குது. ஓகே, ஸோ இதுதான் இதோட ரீடிங். ஸோ இதில் வந்து நமக்கு வந்து ஆங்குலர் டிஸ்டன்ஸ் கண்டுபிடிக்கணும். ஸோ நமக்கு வந்து இப்போ பார்த்தீங்கன்னா இன்லெட் போர்டு வந்து ஓப்பன் ஆகுது பார்த்தீங்கன்னா 45. அது வந்து நமக்கு இதுதான் வந்து டாப் டெட் சென்டர். டிஸ்டன்ஸ் வந்து மேலே இருந்துச்சுன்னா டாப் டெட் சென்டர், கீழே இருந்துச்சுன்னா அது வந்து பாட்டம் டெட் சென்டர். ஸோ இன்லெட் போர்டு பார்த்திங்கன்னா நமக்கு மேலே இருக்கும்போது தான் ஓப்பன் ஆகுது. ஸோ அது டாப் டெட் சென்டர் நம்ம கனெக்ட் பண்ணோம். இங்கே டாப் டெட் சென்டரோட வேல்யூ வந்து இதில் ஃப்ளைவில் பார்த்தீங்கன்னா 30 நமக்கு 30. அதுபோல் பாட்டம் பார்த்தீங்கன்னா டிஸ்டன்ஸ் கீழே வரை கொண்டு வந்துடுங்க 62. சரி, ஓகே. இப்போ இன்லெட் போட்டு பார்த்தீங்கன்னா மேலே தான் ஓப்பன் ஆகும். ஸோ 45 - 30 15. ஸோ இதே போல் எல்லாத்துக்குமே கண்டுபிடிக்கணும். நமக்கு எது கிட்ட வச்சு ஓப்பன் ஆகுது, எது கிட்ட வச்சு க்ளோஸ் ஆகுது, அது கண்டுபிடிக்கணும். ஸோ ஒன்றுக்கு மட்டும் தான் சொல்கிறேன். ஸோ 15 கண்டுபிடிச்சாச்சு. இதான் அந்த ஆர்க் லென்த் நம்ம கன்சிடர் பண்ணணும். ஆர்க் லென்த் 15 × 360 டிவைடட் பை ஃப்ளைவில் சர்க்குமரன்ஸு. ஃப்ளைவிலோட சர்க்குமரன்ஸ் பார்த்தீங்கன்னா 69. அதையும் எழுதிக்கலாம். ஸோ நமக்கு இதை டிவைட் பண்ணி வரக்கூடிய ஆன்சர் தான் பார்த்தீங்கன்னா இந்த ஆங்குலர் டிஸ்டன்ஸ். இதே போல் எல்லாத்துக்கும் நம்ம கண்டுபிடிக்கிற மாதிரி இருக்கும்.